ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா, நீங்கள் போன வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வெப்சைட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு. அதுக்கு வந்து அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வாய்ஸ் மெசேஜில் வந்து சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து வெப்சைட் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, போன டைம் வந்து வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணப்போ திஸ் URL இஸ் நாட் ஃபவுண்டுன்னு வந்திருக்கும். பட் ஆனால் இந்த டைம் இப்போ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஒன்லி வந்து ஒயிட் கலர் பேஜ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஏன் நீங்கள் இந்த வீடியோ செக் பண்ணும்போது கூட வந்து வெப்சைட் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்கலாம். வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து இன்எலிஜிபிள் வந்து எலிஜிபிள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ரீஃப்ரெஷ் ஆப்ஷனுங்க யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து கொடுப்பாங்களா இல்லையா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிங்க. உங்களுக்கு ஆல்ரெடி எலெக்ஷன் ரூல்ஸை பற்றி தெரியும். அதனால தான் இன்னும் வந்து லேப்டாப் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்காம இருக்காங்க. எலெக்ஷனுக்கு கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் லேப்டாப் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்களா இல்லை கொடுக்கவே மாட்டாங்களான்னு. ஓகே, அது எல்லாமே அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வெப்சைட் வந்து எப்போ வேணால் ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆனிச்சுன்னா நீங்கள் டக்குன்னு வந்து ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இன்எலிஜிபிள் வந்து எலிஜிபிள் சேஞ்ச் பண்ணிங்க. எதனால் சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து இப்போ ஏதோ வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வெப்சைட்டில் ஏதோ சேஞ்சஸ் பண்ணனால தான் இவ்வளோ நாள் வந்து டைம் எடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ரீஃப்ரெஷ் ஆப்ஷனுங்க யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஷோ ஆகிடும். அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் லேப்டாப் வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு. இப்போ கூட நான் வெப்சைட் வந்து செக் பண்ண பிளாங்காக தான் ஷோ ஆகுது. அதேமாதிரி வந்து வெப்சைட் வந்து சீக்கிரமாக வந்து அவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க. எதனால் சொல்கிறேன்னா, ஏன்னா 12th வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா யுமிஸில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஆட் பண்ணும். அதனால் வந்து சீக்கிரமாக வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அதேமாதிரி வந்து யாராச்சும் லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து யுமிஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிப்பாங்க. ஏன்னா சப்போஸ் அதில் ஓப்பன் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. லேப்டாப் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக யாராச்சும் லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிவிடுவோம். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து உங்களுக்கான யுமிஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. லேப்டாப் கொடுப்பாங்களா இல்லையான்னு இன்னும் அஃபிஷியல் அப்டேட் வந்து கொடுக்கல. எலெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்து தெரியும். பட் ஆனால் நம்ம வந்து இன்எலிஜிபிள் வந்து எலிஜிபிள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நீங்கள் எல்லாருமே வந்து இன்எலிஜிபிள் வந்து பாதி பேர் வந்து எலிஜிபிள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க ரீஃப்ரெஷ் ஆப்ஷனுங்க யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து யுமிஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்போ வந்து நீங்கள் வந்து இன்எலிஜிபிள் எலிஜிபிள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி எந்த ஒரு ரீஃப்ரெஷ் ஆப்ஷனும் யூஸ் பண்ணாங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எலிஜிபிள் ஷோ ஆகுதா இன்எலிஜிபிள் ஷோ ஆகுதானே வந்து அதை மட்டும் செக் பண்ணிப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனே உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் தான். அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் எலிஜிபிளா இல்லை இன்எலிஜிபிளானு. கண்டிப்பாக வந்து யுமிஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் வந்து பிளேலிஸ்ட்டோட வீடியோ வந்து பின் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு. அதேமாதிரி நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேட்கலாம். நான் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.